வெல்கம் டு என்எஸ்கே டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பலாப்பழ இனிப்பு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி அரிசி ஒரு 250 கிராம் எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பலாப்பழம் ஒரு 10 துண்டு எடுத்திருக்கேன். பலாப்பழத்தில் உள்ள சீட்ஸை எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அடுத்து அரைச்சிக்க போகிறோம். பலாப்பழத்தோட வெல்லம் 100லேருந்து 120 கிராம் சேர்த்துக்கங்க. அடுத்து துருவிய தேங்காய் 60 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பலாப்பழம், துருவிய தேங்காய், வெல்லம் 3த்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட் தோசைங்கிறதுனால உப்பு நிறைய சேர்க்க தேவையில்லை. ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பலாப்பழத்தோட ஸ்வீட்டை பொறுத்து வெல்லத்தோட அளவு மாறுபடும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பும் வெல்லமும் கொஞ்சமாக சேர்த்து மாவை ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி. அடுத்தது தோசையை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நெய் கொஞ்சமாக சேர்த்து தோசையை சின்ன சின்னதாக ஊற்றிக்கிங்க. இந்த தோசை ரொம்ப நைஸாக இருக்கும், அதனால் நார்மல் தோசை மாதிரி ஊற்றாமல் சின்னதாக ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சமாக மேலே சேர்த்து 2 சைடும் பிரட்டி விட்டு நல்லா வெந்தவனே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துடுங்க. இந்த தோசை மாவில் நம்ம உளுந்து சேர்க்காததுனால இது ஊற்றுனவனே சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு 10 தோசைக்கு மேலே வந்துச்சு. இங்கே நான் டிஸ்பிளேயில் 4 மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த பலாப்பழ தோசையை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.